சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்ன சர்வ பிரச்சோதயாத். அனைவருக்கும் சாய்ராம். சாயி அவதாரம் பற்றி மகான்கள் இந்த தொகுதியில், இந்த பதிவில் நமக்கு அருள் தர இருக்கும் மகான் யார்? பேரிறைவன் பாபாவை பற்றி உணர்ந்த மகான்கள் நிறைய பேர். அதில் இந்த மகான் மிகவும் அத்தியாவசியமானவர். எப்படி அப்படின்னா, மருத்துவர் அப்படியே மகானா மலர்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமடைங்கிற ஊரில் இந்த மகான் மலர்கிறார். குப்புசுவாமி அப்படின்னு அவருடைய பெயர். மருத்துவம் படிக்கிறார். மலாயா நாட்டில் தான் முதல்ல அவர் மருத்துவ சேவையே புரிகிறார். தினசரி மருத்துவமனை விட்டால் வீடு, இப்படிதான் அவருடைய ஒரு கர்ம யோகியாக திகழ்கிறார். உடலை பார்ப்பது, நோய் வந்த உடலை பார்ப்பது. புத்தர் பார்த்தார் இல்லையா, 3 காட்சி. அதில் ஒரு காட்சி நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதர். அப்படியே அதிர்ச்சி ஆகிறார்ல புத்தர். அதே போல குப்புசுவாமி அவர்களுக்கு இந்த உடல் நிலையற்றது, இந்த உடல் நோய்க்கு இரையாக போகிறது, வேறு மாற்றமே இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி அவருக்கு உள்ள எழுகிறது. என்ன பண்றார் அப்படின்னா, அப்படியே ரிஷிகேசத்துக்கு பயணிக்கிறார், சேத்ராடனம் போல. அப்போது அவர் சந்தித்த ஒரு மகான், அவருடைய பெயர் விஸ்வானந்த சரஸ்வதி அப்படின்னு. அவர்தான் இவருக்கு குருவாக குப்புசுவாமி அவர்களுக்கு சந்நியாசி தீட்சை அருள்கிறார். அந்த விஸ்வானந்த சரஸ்வதி சந்நியாசி தீட்சை அருளியதால் டாக்டர் குப்புசுவாமி ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதியாக இந்த பூவுலகில் திகழ்கிறார். மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான மகான் இவர். ரிஷிகேஷ் அப்படின்னு பார்த்தாலே கண்முன் வருவது பாய்ந்து ஓடுகிற கங்கை நதி, லக்ஷ்மண் ஜூலா, ராமன் ஜூலா, பிறகு இதிகாச புகழ்மிக்க ஸ்ரீ சிவானந்த ஆசிரமம். அவர்தான் சேவை என்பதை மிகவும் வலியுறுத்தி அங்குள்ள ரிஷிகேஷத்தில் உள்ள அடியார்கள், ஆத்ம சாதகர்கள், சந்நியாசிகள், போகிற பக்தர்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் பார்த்தது. அவர் முன்பு அதை மலாயா நாட்டிலெல்லாம் பார்த்தது தான் இலவசமாக. அதை ரிஷிகேஷத்திலும் விரிவுபடுத்துகிறார், ஆழப்படுத்துகிறார். இப்போது அவரும் துறவியாக ஆகிவிட்டதால் அந்த சேவையே புனிதமாகிறது. இப்படிதான் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை நகர்கிறது. ஆன்மீக அட்டவணையே ஆன்ம சாதகர்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கார். அதுல ஒன்று மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா அப்படின்னா, பேரிறைவன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ரூபத்தையே பார்த்து கொண்டிருப்பது. அவருடைய ஆன்மீக அட்டவணையில் அவரோடு சிஷ்யராக சேர்பவர்களுக்கான ஒரு அட்டவணை வச்சிருக்கார். பிரம்மச்சரியம் பற்றி மிக அழுத்தமாக, திருத்தமாக வலியுறுத்தியவர் சுவாமி சிவானந்தர் அவர்கள். அதில் ஒரு அட்டவணையில் தான் ஒரு பகுதி தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ரூபத்தை எப்படியே பார்த்து கொண்டிருப்பது. யோகத்தில் சிறந்தவர். யோகாசனத்தில் அவர் ஒரு நிஜ கம்பீர ஒரு இமயமலையாக திகழ்கிறார் சிவானந்தர். அவரோடு பல சீடர்கள் சேர்கிறார்கள். அதில் சிதானந்தர், சதானந்தர், சின்மயானந்தர், தேஜோமயானந்தர், சங்கீதானந்தர், ஆத்மஸ்வரூபானந்தர், ஸ்ரீனிவாசானந்தர்னு அந்த துறவிகளின் படையை அப்படியே பெரிதுபடுத்தியது சிவானந்த சரஸ்வதி அவர்கள். அவர் திருநெல்வேலிக்கு ஓம்னு உச்சரிப்பாராம். அந்த ஆழமான அந்த ஓம் அப்படியே அதிருமா. அவரை தரிசித்தவர்கள், அந்த சத் சங்கத்திற்கு கலந்து கொண்டவர்கள் அடியனோடு பேசியிருக்கிறார்கள். அப்படி ஒரு அதிர்வலைகள் இருக்கும் அப்படின்னு. இதுல பாபா 1954 14 ஜூலை முதல் 14 ஆகஸ்ட் வரை சிவானந்த ஆசிரமத்திற்கு விஜயம் புரிகிறார். அங்கே தங்குகிறார். மிகவும் சிறப்பு வாய்ந்த சரித்திர இதிகாச நிகழ்வு அது. 1 மாதம் நினைச்சு பாருங்க. தேடி வருகிறார் பாபா. அப்படி வருகிற போது சிவானந்தர் அப்போ ஒரு மூட்டு வலி, வாத பிரச்சனையால அவரால் நடந்து பாபாவை வரவேற்க முடியவில்லை. என்ன பண்றாரு, சர்க்கரை நாற்காலியில வரார். இப்படிதான் அவரை பாபாவை வரவேற்கிறார்.
வருகை புரிகிறார் பாபா. அவருக்கு காரியதரிசியாக சுவாமி சிவானந்தர் தன்னுடைய சிஷ்யரான சதாசிவானந்தரை நியமிக்கிறார். சதாசிவானந்தருடைய இயற்பெயர் கிருஷ்ணசுவாமி. 17 முறை மேலாக பக்த மீரா MS அம்மா நடித்த திரைப்படத்தை பார்த்து கிருஷ்ணர் மேல தீராத காதல் கொண்டு ஒரு பைசா 2 பைசா சிவானந்தருடைய புத்தகம் பெரும்பாலுமே விலை குறைவானது, ஆனால் மதிப்பு மிக உயர்வானது இல்லையா? அதை வாசித்து அப்படியே ரிஷிகேசத்திற்கு அப்போ அவர் வங்கியில் பணிபுரிகிறார். 20 வயசு தான். அவர் சேர்ந்த புதிதப் அப்போ சன்னியாச கூட ஆகவில்லை. அவரை காரியதரிசியாக சுவாமி சிவானந்தர் பாபாவுக்கு நியமிக்கிறார். எல்லாமே சதாசிவானந்தர் தான் பார்த்து கொள்கிறார். உணவாகட்டும், கூடவே செல்வது, அதெல்லாம். இப்போ பாபா காலையில் சொற்பொழிவு ஆற்றுவார். ஞான பொழிவு, சாதாரண சொற்பொழிவாது. அந்த ஞான பொழிவு தெலுங்கில் இருக்கும். சதாசிவானந்தர் தான் அதை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழிபெயர்த்து சொல்வார். மாலையில பஜனை இருக்கும். ஏன்னா சதாசிவானந்தரும் 6 வருடம் மேலாக பயிலக்கூடிய சங்கீத கலையை 6 மாதத்துல சங்கீதானந்தரிடம் சதாசிவானந்தர் கற்றுக்கொள்கிறார். ஆக அவருடைய கீதமும் இருக்கும். மாலை இதெல்லாம் நடக்கும். காலையில ஞான பொழிவு. இப்படி இயங்கி கொண்டு வருகிற போது பாபா சுவாமி சிவானந்தருக்கு தங்கத்தாலான உத்ராட்ச மாலையை, சிருஷ்டி மாலையை சுவாமி சிவானந்தருக்கு அப்படியே அணிவிக்கிறார். எவ்வளவு வாக்கியம் பாருங்க, எவ்வளவு கொடுப்பினை. அப்படியே கங்கைக்கெல்லாம் பார்வையிடுறாங்க. பாபா பார்வையிடும் போது கங்கை தீர்த்தத்தை கையால் அப்படி எடுக்கும் பொழுது அப்படியே அது அமிர்தமாகிறது. அம்ப்ரோஷியா அப்படின்னு சொல்லுவோம், எலிக்சர் அப்படிம்போம். அந்த அமிர்தத்தை, அதைத்தான் அவருக்கு மருந்தாக அந்த 1 மாதம் பாபா தங்கிய 1 மாதமும் அவருக்கு சிவானந்தருக்கு தரப்படுகிறது. இதுல என்ன ஒரு பொருத்தம் அப்படின்னா, சிவானந்தர் சன்னியாசி தீட்சை வாங்குவதற்கு முன்னதாகவே அம்ப்ரோஷியா என்கிற ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். அம்ப்ரோஷியா அமிர்தம் பாபா வழி, சிருஷ்டி வழி அவருக்கு கிடைக்கிறது. அதுதான் அவருக்கு மருந்தாக அமைகிறது. இப்ப சதாசிவானந்தர் தேஜோமயானந்தரோடு இருக்கிற போது பாபாவிடம் கேட்கிறார், பாபா நீங்க பல சிருஷ்டிகள்லாம் பண்றீங்களே, எங்களுக்கு ஏதாவது செய்து காண்பிக்க கூடாதா? பாபா கேட்கிற, என்ன வேணும்? அப்போ அந்த ரிஷிகேஷத்தில் இல்லாத ஒரு தின்பண்டம், நெய் அப்பம். அதை தேஜோமயானந்தர் தான் அதை கேட்டது. திருப்பி அவரே கேட்கிறாரு, நெய்யப்பம்னு. அப்படியா? அப்படி சொல்லி பாபா தன்னுடைய தெய்வீக திருக்கரங்களெல்லாம் வரவழைக்கல. அப்படி ஒரு தட்டு தட்டுறாரு. அவர்கள் பேசி கொண்டிருக்கிற அருகில் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்திலிருந்து தொப் 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 என்று நெய்யப்பம் விழுகிறது. புல்லரித்து போகிறார்கள் இருவரும், சதாசிவானந்தரும் தேஜோமயானந்தரும். அதை எடுக்க முயல்கிறார்கள். சூடு தாங்கல. அவ்வளவு சுட 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 என ஒரு மரத்திலிருந்து தொப் தொப் என்று தேஜோமயானந்தர் கேட்ட நெய்யப்பம் பாபா ஒரு கை தட்டு அப்படியே விழுகிறது. இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக சதாசிவானந்தருடைய இதயத்திலும் திகழ்கிறது. சதாசிவானந்தர் கேஷியராக ஆசிரமத்தில் சேவை செய்கிறார், சிவானந்த ஆசிரமத்தில். அதே போல அவர் நல்ல ஒரு புகைப்பட கலைஞரும் கூட. அதே போல சங்கீத கலைஞர் கூட, யோகாசிரியரும் கூட. யோகாசனத்தில் மிகவும் வல்லவர். அப்போ ஒரு மாலை சதாசிவானந்தருடைய தலைமையில் அவர் யோகாசனம் பாபாவுக்கு செய்து காண்பிக்கிறார். பாபா மகிழ்ந்து அவருக்கு சிருஷ்டி கணையாழி மோதிரம் தரார். பரவசப்படுகிறார் சதாசிவானந்தர். அவர்கள் சன்னியாசிகள் என்பதால் அந்த மோதிரத்தை ஒரு டாலராக கழுத்தில் அணிந்து கொள்கிறார். அதை அவருடைய சமாதி காலம் வரை, 2000 சமாதி அடைகிறார், அதுவரை அந்த கணையாழியை, அந்த சிருஷ்டி மோதிரத்தை அவர் பத்திரமாக பாபாவினுடைய ஆசீர்வாதமாக அதை உணர்ந்து அதை போற்றி பாதுகாக்கிறார். இங்க இடையில ஒரு ஆஸ்திரேலிய பெண்மணி, இது பாபாவுடைய சிருஷ்டி மோதிரம் என்று தெரிந்த பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன், அதை நீங்கள் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, இது பாபா எனக்கு வழங்கிய ஆசீர்வாதம், ஆகவே இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், ஆசீர்வாதம் விற்பனைக்கு அல்ல என்று சதாசிவானந்தர் குறிப்பிடுகிறார். இப்படி அந்த ஒரு மாத தங்குதல், அற்புதமான அந்த தங்குதல், பாபாவினுடைய இதிகாச தங்குதல் அந்த ரிஷிகேஷத்தில் சிவானந்த ஆசிரமத்தில். அதில் நிறைய புகைப்படங்கள் எடுக்கப்படுகிறது சதாசிவானந்தரால், அரிய புகைப்படங்கள். பாபாவும் சிவானந்தரும் சேர்ந்து, பாபா மட்டும் தனியாக,
இப்படி இவர்கள் ரிஷிகேஷத்திலிருந்து வசிஷ்ட குஹா புருஷோத்தமானந்தா சுவாமிகளுக்கு பாபாவை தேடியவருக்கு தரிசனம் தருகிறார். அப்போ உன்னுடைய பல நாள் ஏக்கம் இப்போது நான் தணிக்க இருக்கிறேன் அப்படிங்கிறார். புருஷோத்தமானந்தாவினுடைய ஒரு மிக ஆழமான ஒரு ஆன்மீக ஏக்கம் அப்படி என்னன்னா, அவருடைய குலதெய்வம் பத்மநாப சுவாமி, அவருடைய தரிசனம் பெற வேண்டும் என்பதுதான் புருஷோத்தமானந்தருடையது. புருஷோத்தமானந்தர் ஒரு குகையில வசிக்கிறார். பாபா தன்னுடைய சில பக்தர்களுக்கு கூட்டிக் கொண்டுதான் செல்கிறார். சதாசிவானந்தரும் அருகே இருக்கிறார். புருஷோத்தமானந்தாவுடன் பாபா எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எடுத்ததே சதாசிவானந்தர் தான். அது மிகவும் ஒரு பரவச புதிய செய்தியும் கூட. இப்படி இருக்கும் பொழுது பாபா சொல்றாரு, நீ தீப்பெட்டி இல்லைன்னு தேடுகிறது, அதாவது சமைக்க வேண்டும், ஆகாரம் உண்ண வேண்டும் என்பது போது தீப்பெட்டி அங்கங்க கிடைக்கும் குகையில், அந்த அந்த இமாலய பகுதியில் எங்க. ஆக மழையும் பெய்தாலும் தீப்பெட்டி நனைந்தால் எரியாது. பாபா பல நேரங்களில் பல சமயங்களில் சிருஷ்டி தீப்பெட்டியை அந்த குகை கீழ் வைத்திருக்கிறார். இதை பாபா நினைவுபடுத்துகிறார், சுட்டி காட்டுகிறார். அப்போதான் அவருக்கு இது பாபா தான் வைத்ததாங்கிற புருஷோத்தமானதா, அவர் ஒரு வயது முதிர்ந்த பழுத்த பழமான ஞானி அவர் புருஷோத்தமானதா. இப்போ பாபாவும் அவரும் குகையில் இருக்கிற போது மிகப்பெரிய ஒரு ஒளி குகையை மீறியும், பூட்டிய குகையை மீறியும் அது வருகிறது. என்ன அனுபவம் அப்படின்னா, புருஷோத்தமானந்தா அவருடைய மடியில் பாபா தலை சாய்க்கிறார். அந்த குகைக்குள்ளே அவர்கள் இருவரும் மட்டுமே இருக்கிறார்கள். அப்பொழுது புருஷோத்தமானந்தா அவர்களுக்கு பாபா பத்மநாப சுவாமியாக தரிசனம் தருகிறார். இந்த ஒளி வெளியே வந்த ஒளியை அவர்கள் வெளியே இருந்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அதுல சதாசிவானந்தா அவரும் ஒருவர். இந்த ரிஷிகேஷ யாத்திரை பாபா புரிந்தது. அவரே சென்று உன்னதமான மகான்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். இந்த பரவச செய்தியானது சத்தியம் சிவம் சுந்தரம் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதை போல அதை எழுதியதும் கஸ்தூரி அவர்கள் தான். அதே போல தன்னுடைய சுயசரிதை கஸ்தூரி அவர்கள் எழுதியிருக்கிறார், லவ்விங் காட் அப்படிங்கிற ஆங்கில புத்தகம். அதிலும் இந்த பரவச செய்தி இடம் பிடித்திருக்கிறது. இந்த திக் விஜயத்தில் பாபாவினுடைய இந்த ரிஷிகேஷத்தினுடைய அந்த சிவானந்த ஆசிரமத்தில் தங்குதலில், ஒரு மாதம் தங்குதலில் ஒரு 7 வயது சிறுவன் இருக்கிறார். சக்கர நாற்காலியில் சிவானந்தர் வந்துதான் பாபாவை வரவேற்றார் அல்லவா. ஒரு மாத கால தங்குதல், தங்க உத்ராட்ச மாலை, சிருஷ்டி மாலை, தினந்தோறும் அமிர்தத்தையே மருந்தாக ஒரு மாத காலம் பாபா வழங்குகிறார் சுவாமி சிவானந்தருக்கு. பாபா விடைபெறுகிறார். விடைபெறுகிற போது நடந்து சிவானந்தர் பாபாவை வழி அனுப்புகிறார். அவருடைய அந்த வாத நோயெல்லாம் முற்றிலும் குணமடைந்து விடுகிறது. இதான் அங்கே உள்ள பரவசமான செய்தியும் கூட. இதையெல்லாம் ஒரு 7 வயது சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குருநாதரே, அதாவது சுவாமி சிவானந்தரே பாபாவின் கால்களில் விழுகிறாரே. ஏன்னா பாபாவினுடைய பௌதிக வயது ரொம்ப குறைவு தான். சுவாமி சிவானந்தருக்கு அதிகமான வயது. பாபாவினுடைய மகிமையை, தெய்வத்துவத்தை எல்லாம் உணர்ந்து பாதங்களில் விழுகிறார். அதை ஒரு 7 வயது சிறுவன் பார்க்கிறார். அப்படியே காலம் கடந்து போகிறது. அந்த சிறுவனுக்கு சன்னியாசி தீட்சையெல்லாம் வழங்குகிறார் சுவாமி சிவானந்தர். ஒரு முறை அந்த ரிஷிகேஷ கடை தெருவுகளில் போகும்போது யாரை அந்த சிறுவன் சந்தித்தாரோ பாபாவை, அவருடைய புகைப்படம் ரிஷிகேஷத்தில் ஒரு கடையில் இருக்கிறது. யார் இது அப்படின்னு இந்த சிறுவன் கேட்கிறார். அவருக்கு அது நினைவு வருகிறது. இவர் நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறாரே, இவரிடம் நம் குருநாதரே கால்களை விழுந்தாரேங்கிறதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார், அவர் எங்கள் கடவுள் அப்படிங்கிறார். ரொம்ப பரவசப்படுகிறார். அப்படியே பொதுவாக சன்னியாசிகள் திக் விஜயங்கள் புரிவார்கள், பரிக்கிரமான்னு சொல்லுவோம் அதை. இப்படி இமாலயம் வருகிறார், அங்கே தியானத்தில் ஆழ்கிறார். அப்போது அவருக்கு பாபா தரிசனம் தருகிறார். தியானத்தில் பரவசமடைகிறார். பாபாவை பௌதிக ரீதியாகவும் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், உந்துதல் அவருக்கு, அந்த யோகிக்கு, அந்த சன்னியாசிக்கு. ஆகவே தருமாவரம் வரை வருகிறார். தருமாவரம் வரை இரவு நேரம் அப்படியே கண்களை மூடுகிறார். கண் திறந்து பார்த்தால் அது தருமாவரமாக இல்லை, மீண்டும் இமாலயமாகவே இருக்கிறது. இவருக்கு ஒரே புதிர். நாம் வந்தது தருமாவரத்திற்கு, இன்னும் அருகில் புட்டபர்த்தியில் நம்ம பாபாவை தரிசிக்க வேண்டும். எப்படி மீண்டும் நாம் இங்கேயே வந்தோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படியே உடலை அப்படியே கடத்தி ஒரு நொடியில். அவருக்கு புரியவில்லை. மீண்டும் தியானத்தில் ஆழ்கிற போது பாபா சொன்ன மொழி, பங்காரு, பிரசாந்த் நிலையத்திற்கு வருவதற்கு இன்னும் உனக்கு நேரம் வரவில்லை, ஆகவே காத்திரு அப்படிங்கிறார்.
ஆக அவர் வந்து அந்த சன்னியாசி வந்து இண்டோர்ங்கிற மாநிலத்தில் வந்து ஒரு ரயில்வே நிலையத்தில் அப்படியே அமர்ந்திருப்பார். யாரெல்லாம் அங்கே வருகிறார்களோ அவர்களை எல்லாம் இண்டோரில் இருக்கும் ஸ்ரீ சத்யசாய் சமிதிக்கு அங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லி அவர்களை எல்லாம் அங்கே ஆற்றுப்படுத்துகிறார் சமிதிக்கு. இதை வந்து இண்டோர் சமிதியினுடைய கன்வீனர் கேள்விப்பட்டு இவரை வந்து தரிசனம் செய்ய வருகிற போது அப்படியே காலில் விழ போறாரு. இண்டோர் சமிதி கன்வீனர் அந்த யோகி சுவாமி சிவானந்தருடைய சிஷ்யர், அவர் இண்டோர் யோகி என்று அழைக்கப்படுகிறார். விழுகிற போது நீங்கள் விழக்கூடாது, நியாயமாக நான் தான் விட வேண்டும் என்று இந்த அனுபவத்தை எல்லாம் பகிர்கிறார். நீங்கள் வருடா வருடம் பிரசாந்த் நிலையத்திற்கு சேவைக்கு செல்கிறீர்கள், எனக்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை, பாபா வழங்கவில்லை, இப்போ யார் இதில் வந்து கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லி அந்த யோகி வந்து இண்டோர் சமிதி கன்வீனரிடம் இதை வந்து கேட்கிறாரு. கன்வீனர் வந்து பரவசப்படுகிறார். இந்த தகவல் வந்து radiosai.org வால்யூம் 8 அதிலேயே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். புத்தகங்களிலும் அது இருக்கிறது. 1957 வந்து வேங்கடகிரி மகாராஜாவுடைய அரண்மனையில் வந்து 9வது டிவைன் லைஃப் சொசைட்டியோட மாநாடு. அது என்ன டிவைன் லைஃப் சொசைட்டி? இதை ஆரம்பித்ததும் சுவாமி சிவானந்தர் அவர்களே. அப்படி ஆரம்பித்து தான் பல துறவிகளை வந்து அப்படியே ஒரு துறவிகளின் சங்கமமாக சிவானந்தருடைய அவர் பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே விழுதுகள் வந்து சாதாரண விழுதுகள் அல்ல, பழுதுகள் இல்லாத விழுதுகள், ஞான விழுதுகள், சன்னியாசிகள். ஒரு மாநாடு நிகழ்கிறது. அதற்கு தலைமை தாங்க பாபா வருகிறார். இப்போ பாபா வருகிற போது அவரை யானை மீது அமர்ந்து வரவேற்க வேண்டும், அப்படியே ஊர்வலமாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் அனைவருக்கும் விருப்பம். ஆனால் எளிமையே உருவான மகிமை பாபா அதை மறுக்கிறார். சன்னியாசிகளோடு தானும் நடந்தே வருகிறார் மாநாட்டிற்கு. அப்படி பாருங்க எவ்வளவு ஒரு எளிமையான பாபா. வருகிற போது அப்போ அந்த மாநாட்டிற்கு சதானந்தர், சச்சிதானந்தர் இவரெல்லாம் இருக்காங்க. பாபாவை சச்சிதானந்தர் பார்த்த பிறகு இவர் வந்து சிருஷ்டிகள் எல்லாம் பண்ணுவார், நம்ம பார்த்துருக்கோம். இவர் எப்படி வந்து வேதாந்தம், அத்வைத வேதாந்தம், சித்தாந்தம் இதெல்லாம் வந்து பேசுவார், இதெல்லாம் எப்படி தெரியுங்கிற ஒரு புதிர் ஒரு கேள்வி ஒரு மனதில் இருக்கு. பாபா வருகிறார், தலைமை உரை ஆற்ற வேண்டும், ஞான பொழிவு, குறிப்பேதும் கையில் இல்லை, பேச ஆரம்பிக்கிறார். சச்சிதானந்தர் அப்படியே கண் கலங்குகிறார். நாம் தவறாக எடை போட்டு விட்டோம், பாபா நாம் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டவர், நம்மால் அவரை வந்து அளக்கவே முடியாதுங்கிற ஒரு உணர்வுக்கு அவர் வந்து விடுகிறார். இந்த சச்சிதானந்தருடைய இயற்பெயர் ராமசுவாமி. அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். அதுதான் அவருடைய முதல் திருப்புமுனை சம்பவம். அப்படியே வந்து அரவிந்தரிடம் வருகிறார். அவருக்கு சாம்ப சிவ சைத்தன்யாங்கிற ஒரு நாமகரணம் ஆன்ம சாதகராக இருக்கும் போது அவருக்கு கிடைக்கிறது. அரவிந்தரோடு சில காலம் தங்கி பகவான் ரமணரோடு அவருடைய ஆன்மீக நிலையில் தன்னுடைய ஆன்ம சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறார். ரமணர் சமாதி அடைகிறார். அப்படியே மனம் உடைந்து போகிறார். அப்படியே ரிஷிகேஷத்தில் வருகிறார். அப்போது சுவாமி சிவானந்தரை அவர் தரிசனம் செய்து அவர்தான் ராமசுவாமிக்கு சச்சிதானந்தர் என்று பெயர் சூட்டுகிறார். இந்த சச்சிதானந்தர் வந்து பாபாவினுடைய ஞான பொழுவை பார்த்து பிரமித்து மாநாடெல்லாம் முடிந்த பிறகு பிரசாந்தி நிலையத்திற்கு சதானந்தரும் சச்சிதானந்தரும் கூடவே செல்கிறார். 1959 ஜூன் 29 அந்த நாள் இதிகாசமே தன்னுடைய நெற்றியில் குறித்து கொள்ள வேண்டிய நாள். ஏன் தெரியுமா? அன்றுதான் பாபா ஆன்மீக சாதகர்களுக்காக வடவிருட்சத்தை பிரதிஷ்டை செய்தது. தியான மரம் என்று சொல்லுவோம், தபோவனம் என்று பக்தர்கள் அழைப்பர். அந்த நிகழ்வுக்கு, அந்த சரித்திர மகிமை வாய்ந்த நிகழ்விற்கு இந்த சச்சிதானந்தரும் சதானந்தரும் அருகே இருக்கிறார்கள். அதில் சச்சிதானந்தர் வந்து உரையாற்றுகிறார். இப்போ சச்சிதானந்தர் தெரிவித்த ஒரு உணர்வு மொழி என்ன அப்படின்னா, எது எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ, எது அனைத்தையும் அறிந்திருக்கிறதோ அதுதான் பாபாவாக அவதாரம் புரிந்திருக்கிறது. இதுதான் அவருடைய பேச்சினுடைய சாராம்சம். அப்படியே அனைவரும் அதை பார்த்து வியந்து போகிறார்கள். காரணம், ஒரு தூய்மையான சந்நியாசி தன்னுடைய வாய்மொழியில் இதயத்தை திறந்து பகிரும் பொழுது அது மிக ஆழமாக நமக்கு ஒரு பசுமரத்தாணி போல் அது பதிகிறது அல்லவா? அப்படி வந்து
சச்சிதானந்தர் வந்து அதை மொழிகிறார். சச்சிதானந்தருக்கு ரொம்ப பாபா மேல தீராத பக்தி. இருவரும் தனியாக ஒரு 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 சந்தர்ப்பத்தில் பாபா வந்து சச்சிதானந்தருக்கு வந்து சொல்றார், இது மாதிரி வந்து உங்களுடைய தியானத்தில் நீங்கள் குளிர்ந்த முழு நிலாவையும் குளிர் காற்றையும் அனுபவித்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் அந்த தியான இலக்கில் அப்படியே நெருங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். நான் இருக்கிறேன், கவலையப்பட தேவையில்லை. தியான சாதனை மிகவும் ஆழமாக இருக்கும். உங்களுக்கு அதற்கு நான் உதவி புரிகிறேன், காவலாக இருக்கிறேன், கவலை வேண்டாம் அப்படிங்கிறார். சச்சிதானந்தருக்கு ஒரே வியப்பு, பிரமிப்பு. பாபா, இந்த அனுபவம் நிகழும் போது நீங்கள் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லையே என்கிறார். அதற்கு பாபா சொன்ன ஒரு மொழி, சத்தியமான மொழி. பாபா சொல்கிறார், பங்காரு, எனக்கு ஏது பிறப்பு ஏது இறப்பு, நான் எப்போது பிறக்கிறேன் எப்போது இறக்கிறேன் அப்படின்னு சச்சிதானந்தருக்கு பாபா அறிவித்த ஞான மொழி இது. இதுதான் சத்திய மொழி. பாபா சமாதியாகி விட்டாரா என்பதற்கான கேள்விக்கான பதிலே இந்த மொழியில், இந்த சத்திய மொழியில் வந்து இருக்கிறது. சச்சிதானந்தர் வியக்கிறார். ஒரு முறை சச்சிதானந்தர் அவர்கள் வந்து பாபாவை சந்திக்க வரும்போது பாபா சொல்றாரு, இந்த ஆன்மீக விஷயமாக கூட இந்த நன்கொடை வசூலிப்பதெல்லாம் வேண்டாம், காரணம் அது உன்னுடைய ஆன்மீக சாதனையை வந்து தடையாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து புரிய வேண்டாம். எப்படி தவசிகள் குகையில் இருந்து கொண்டே இந்த உலகை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய ஆன்ம ஆற்றலால், அதை போலவே தனியாக இருந்து உங்களுடைய ஆன்மீக சாதனையை நீங்கள் புரியுங்கள். அதாவது பாபாவாகிய சுவாமி வந்து சுவாமி சச்சிதானந்தரை வந்து ஆற்றுப்படுத்துகிறார். பிறகு கன்னியாகுமரிக்கு பாபாவுடைய விஜயம் நேர்கிறது. கூட சதானந்தா, சச்சிதானந்தா இருவரும் வருகிறார்கள். பாபாவுடைய மகிமையை, அவருடைய பேரன்பை உணர்ந்து தன்னுடைய குருவுக்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு வெளிநாட்டவருக்கு பாபா அவர்களுடைய மதங்களை பற்றி, அதாவது ஒரு கிறிஸ்துவர் வருகிறார், நான் கிறிஸ்துவருக்கான அவருடைய கிறிஸ்துவத்தை பற்றிய மேன்மையை பாபா எடுத்து சொல்கிறார். இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமியத்தை பற்றிய மேன்மை, பௌத்தர்கள் என்றால் பௌத்தத்தை பற்றிய மேன்மை, இப்படி இதெல்லாம் வந்து அவர் கவனிக்கிறார்கள் சன்னியாசிகள் ஆன சதானந்தரும் சச்சிதானந்தரும். அப்போ ஒரு வெளிநாட்டவருக்கு பாபா சிலுவை பொருந்திய ஜபமாலையை வந்து சிருஷ்டி செய்து தந்து அதனுடைய கிறிஸ்துவ மேன்மை எல்லாம் இதெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் வியந்து போய் தன்னுடைய குருநாதராகிய சுவாமி சிவானந்தருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இதெல்லாம் நிகழ்கிறது. ஆகவே பாபா எங்கே விஜயம் செய்தாலும் கூடவே அவர்களும் வருகிறார்கள். அதற்காக இந்த நிகழ்வும் சேர்ந்து சொல்லப்பட்டது. அப்படி வரும்பொழுது பாபா அப்படியே வராரு. கடற்கரை, கன்னியாகுமரி கடல் கொஞ்சம் குமரி அல்லவா, அந்த பாறைகள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு பாதமாக எடுத்து அப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற போது முத்து மணி பாபாவுடைய பாதத்தின் அடியே கடல் தேவி பரிசாக வழங்குகிறார். அதெல்லாம் அப்படியே அப்படியே எடுத்து வருகிற போது ஒரு 84 மணிகள் இருப்பதாக தெரிவிக்கிற போது பாபா அதை அப்படியே மீண்டும் எண்ணுங்கள் அப்படிங்கும்போது அது அப்படியே அது வந்து 108 மணிகள் தாங்கிய மாலையாக பாபாவால் அது வந்து உருமாற்றப்படுகிறது. ஒரே வியப்பு, கடல் அலை குதிப்பு, இங்கே வியப்பு, ஒரு பரவச பொழுதாக இந்த கன்னியாகுமரி விஜயம் வந்து திகழ்கிறது. இதெல்லாம் வந்து சத்யசாய் திக் விஜயம் என்ற புத்தகத்திலும் பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சத்யசாய் அண்ட் யோகிஸ் ஜெந்தியாலா சுமன் பாபு அவர்கள் தொகுத்த புத்தகமான அந்த புத்தகத்திலும் இதனுடைய அனுபவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. சுவாமி சிவானந்தர் அப்படியே சமாதியாகிறார். அந்த செய்தியை சொல்வதற்காக அவருடைய தலைமை சீடரான சிதானந்தா புட்டபர்த்தி வருகிறார். சுவாமிக்கு பாபாவுக்கு அனைத்தும் தெரியும் என்பதால் அப்படியே அவர் பாபாவிடம் அப்படியே நெருங்கி அப்படி சொல்லும் போது எனக்கு தெரியும் என்கிறார். இந்த டிவைன் லைஃப் சொசைட்டியை பாபா நீங்களே எடுத்துக்கொண்டு தலைமை தாங்கி நடத்துங்கள் அப்படிங்கிற ஒரு தெய்வீக கோரிக்கையை சுவாமி சிதானந்தா பாபாவுக்கு வந்து வைக்கிறார். ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்து விடுகிறார். நீங்கள்தான் அந்த அமைப்பிற்கு தகுதியானவர், ஆக நீங்களே அதை நடத்துங்கள் அப்படின்னு சுவாமி சிதானந்தருக்கு பாபா வந்து வலியுறுத்தி அறிவுறுத்தி ஆசீர்வாதம் அளித்து, என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே இருக்கும், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்களுடைய ஆன்மீக சாதனைக்கும் துணையாகவும் காவலாகவும் முன்னேற்றமாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆசை வழங்கியிருக்கிறார். இந்த சம்பவமானது எனக்கு விபீஷணனையும் நினைவுபடுத்துகிறது, சுக்ரீவனையும் நினைவுபடுத்துகிறது. ராமச்சந்திர மூர்த்தி இந்த 2 நபர்களுக்கான வெற்றியை வந்து ராமர் தான் வழங்குகிறார்.
சுக்ரீவனுக்கும் சரி, வாலியை எதிர்த்து வாலியை ஜெயித்து சுக்ரீவனுக்கு அந்த ராஜ்யத்தை ராமச்சந்திர மூர்த்தியா தான் வழங்குகிறார். அதே போல விபீஷணனுக்கு இலங்கையை ராமர் வென்று ஜெயித்து அவர்தான் விபீஷணனுக்கு வழங்குகிறார். இருவரும் அந்த இதை போல ராஜ்யம் நீங்களே ஆளுங்கன்னு சொல்லும்போது பாபா சொன்ன அதே மொழியைத்தான் ராமரும் தெரிவிக்கிறார். ஆக நாம் சாய்ராம் என்று நாம் அனைவரும் அழைக்கிறோம். அதற்கு மிகவும் பொருத்தம் ராமர் தான் பாபா என்பது இந்த சம்பவம் வழியாகவும் நம்மால் உணரப்படுகிறது. சதாசிவானந்தர் சிவராத்திரி என்று அவருக்கு இந்த சதாசிவானந்த நாமகரணம் பெறுகிறார். அப்புறம் அப்படியே கன்னியாகுமரிக்கு வருகிறார். அவருடைய இறுதி காலம் கன்னியாகுமரியில் மகாதானபுரம் என்ற அக்ரஹாரத்தில் தான் அவருடைய ஆன்மீக சாதனை எல்லாம் நிகழ்கிறது. அடியேன் சிறு வயதில் அவரை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அவரை அன்பை சம்பாதிக்கும் ஒரு புண்ணியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய சிஷ்யான சுவாமினி பாலானந்த சரஸ்வதி அவர்கள்தான் எனக்கு சுவாமிஜியை பற்றி தெளிவான ஆழமான தகவல்கள் எல்லாம். இந்த பாபா ரிஷிகேஷத்திற்கு வந்திருந்த போது சதாசிவானந்தர் தான் காரியதரிசியாக இருந்தது எல்லாமே இந்த ஒரு புதிய அரிய தகவல்களை என்னிடம் பகிர்ந்தது சுவாமினி பாலானந்த சரஸ்வதி. அவர்கள் இப்போதும் கன்னியாகுமரியில் மகாதானபுர அக்ரஹாரத்தில் தன்னுடைய ஆசிரமத்தை வைத்து ஆன்மீக சேவை ஆற்றுகிறார். சதாசிவானந்தருடைய பாபா பற்றிய ஒரு ஞான மொழி என்ன அப்படின்னா, பாபாவை புரிந்து கொள்வது கடினம். அவருடைய சிருஷ்டியை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்காமல் பாபாவினுடைய ஞான மொழியை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இந்த அவதாரம் வந்ததே நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தத்தான். அதை நாம் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. இது சதாசிவானந்தர் தன்னுடைய சிஷ்யான சுவாமினி பாலானந்த சரஸ்வதியிடம் அறிவுறுத்திய ஒரு மிக சத்தியமான மொழி. ஆக இத்தனை சந்நியாச மழை அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் உருவாக்கியது ஞான மேகமாகிய சுவாமி சிவானந்தர். அவர்களுடைய பாதார விந்தங்களில் சரணடைந்து ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சிவானந்தாய. அவருடைய அருளும் அன்பும் கருணையும் நம்மை ஆன்மீகத்தில் வழிகாட்டி பாபாவினுடைய பாதங்களில் நம்மை சரணடைய வைத்து நம்மை பிறவாமையை நோக்கி அது எடுத்து செல்லட்டும். ஜெய் சாய்ராம்.